சரி ஓகே மைத்திரிட்டு நீங்கள் பேசுவீங்க, மைத்திரியில் நடக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு நானும் கம்முனு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் அடித்து ப்ரொடியூசரை பார்க்க போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போனார். அங்கே போனேன், ப்ரொடியூசரையும் பார்க்க போனேன். காலையில் ஹைதராபாத்தில் போயிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். 3 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. 8 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். நைட்லாம் தூக்கம் இல்லை. ஒரு 5 ஹவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் ரோட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். எப்படா 3 மணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 மணியும் வந்துச்சு. போயிட்டு ப்ரொடியூசரை பார்த்தேன். ரவி சார் தான் இருந்தார். உள்ளே போனோடனே அவர் நேராக வந்துட்டு மாமா 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 உட்காரம்மா கதை சொல்லுமா அப்படிங்கிறாரு. இவர் உண்மையிலேயே ப்ரொடியூசரா இல்லையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு தான் போனேன். கதை சொன்னேன், இங்கிலீஷில் தான் சொன்னேன். ஒரு 3 ஹவர்ஸ் நரேட் பண்ணேன். நல்லா என்ஜாய் பண்ணார், எல்லாம் பண்ணார். முடிச்சுட்டு டக்குன்னு ஏஞ்சி மா வி ஆர் டூயிங் திஸ் ஃபிலிம், கம் டெல் மீ யுவர் நம்பர் அப்படின்னு சொன்னார். என்னது இது, ஒரு 4-5 தடவையாவது மீட் பண்ணணுமே, இவர் உடனே படம் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரே குழப்பம்.